வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் வேறு லெவலில் இருக்கிறேன். என்னென்னு கேட்டால் அந்த காலையில் இருந்து கடுமையான மழை பெய்து கொண்டே இருந்ததை இப்போ விடிய வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த பின்னேரம் ரெஸ்டாரண்ட் வேலை இல்லை இப்போ பரிசுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு என் ஃப்ரெண்டாக்களுக்கு அடித்து அவங்க சொன்னாங்க ஒரு குஷினி செட்டை கொண்டு அடிக்கிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அதை செய்து வச்சுட்டு தான் வரணும் என்று சொல்லி சொன்னாங்க. அவங்க வேறு லேட்டாக சொன்னாங்க. அப்போ நான் இந்த இடத்துலேருந்து போவோம் 2 மணி நேரமாக அப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். என்னென்னு கேட்டால் வெளிநாடு இலங்கையும் இதை பற்றி தான் இன்றைக்கு வன்னிமலத்தில் யூடியூப்பில் வரப்போது. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து கடந்து செல்லுங்க, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். என்னென்னு கேட்டால் இப்போ நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம். கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சரி இந்தியாவில் ஐரோப்பாவாக இருக்கட்டும், அதே போல் ஆசிய நாடுகளில் வந்து கட்டார், கோவா, சவுதி, துபாய், இப்படி மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இப்படி எல்லா நாடுகளில் இருக்கிற வெளிநாடு மொத்தமாக சொல்ல போனால் இப்படி இருக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் சிறுக சிறுக இங்கே சேமித்து இலங்கையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடுகள் கட்டுகிறோம். எங்களுடைய காணிகளில் தோட்டந்துறவுகள் ஒழுங்கு செய்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வயல் காணிகள் அப்படின்றெல்லாம் நாங்கள் எல்லா இடங்களிலும் வாங்கி எல்லா விதமான செயல்களையும் நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து செய்கிறோம். செய்யக்குள்ள சிலருக்கு இங்கேருந்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லை, சிலருக்கு போய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கீங்களா அங்கே நாங்கள் சிலரை நியமிக்கிறோம். இந்த காரியங்களை இவர்கள் செய்யட்டும்னு சொல்லி நியமிக்கிறோம். அப்படி அவர்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நலமாக செய்து கொண்டிருக்கீங்கள. இப்போ நாங்கள் வந்து ஒரு தோட்டத்தை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டி நாங்கள் எல்லாம் பாரம் கொடுத்தா அந்த தோட்டத்தில் ஒரு சுருக்கமான ஒரு கதையை சொல்கிறோம். ஒரு தோட்டத்திலேருந்து ஒரு 10 கிலோ மரக்கறி ஒரு நாளைக்கு பறிக்கிறோம்னு வைப்போம். அந்த 10 கிலோ மரக்கறியை பறித்தா அந்த வீட்டை பார்க்குறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 8 கிலோவை உரிமையாளருக்கு கொடுத்து கொண்டு 2 கிலோவில் அவர் அதை எடுக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுவோம். எடுத்தால் அது ஒன்றும் தவறில்லையா? சரிதானே? படியாக விளங்கி கொள்ளணும். அது ஒன்றும் தவறில்லையே சொல்லுங்கள். இங்கே நாங்கள் உழைக்கிற 1 யூரோ காசு 360 ரூபா. இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்பினாலும் அவர் அங்கே எடுக்க போய்க்குள்ள நீங்கள் இங்கே இருந்து அந்த பேப்பரை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் போடுவீங்களா, அது பார்ப்பினா அதில் மார்க் பண்ணியிருக்கு இவ்வளோ காசுக்கு இவ்வளோ ரூபான்னு. அப்போ இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சோன்றிருக்கு. அப்படி இருக்கேக்குள்ள அந்த வீட்டில் அவ்வளோ உங்களுக்கு கூட்டி துடைச்சி பராமரித்து அந்த காணி தேசங்களெல்லாம் பாதுகாக்கிற ஒரு ஜனம் ஒரு 2 கிலோ மரக்கறியை எடுத்து அதில் வர காசு எடுத்ததுகள் சாப்பிட்டால் இன்னும் தவறுன்னு நான் கேட்குறேன். தவறு இருந்தால் சொல்லுங்கள், அதில் இன்னும் தவறு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கள் கேட்டால் அவர்கள் ஒரு தென்னை மரத்துலேருந்து 4 தேங்காய் விழுந்துட்டு அவர்கள் 2 தேங்காயை எடுத்து தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திட்டாருன்னு வையுங்கள். வச்சோட நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவர்களோட நீங்கள் முரண்படுறீங்க. எப்படி முரண்படுறீங்க, ஏன் எடுத்த நீங்கள், ஏன் வச்சீங்கள் என்று சொல்லி சிலர் மார்பு தட்டி சொல்லுகிறீர்கள். அவர்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து அவர்களை வெளியேற்றி விட்டோம். அதை விட தரமான வார்த்தை என்ன பாவிக்கிறீங்க, கலைச்சி விட்டோம். அது யார்? அந்த உறவுகள், எங்களோட தமிழ் உறவுகள். அது யார்? உங்களுக்கு நல்லது செய்யணும் என்று வருகிறவர். அப்படி இருக்கீங்க நீங்கள் அவர்களை வந்து வெளியேற்றி விட்டுட்டீங்க. சரி, ஓகே, வெளியேற்றிட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் ரெண்டு பார்க்க போகிறீங்களா? கிடையாது. அடுத்த கட்டமும் ஒருத்தர் வரப்போகிற இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது இப்படித்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். இது சரியாக அப்படியாண்டு நீங்களே உங்களை நியாயம் தீர்ப்பில் கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள வந்து பெரிய அளவில் போட்டு இதுகளுக்குள்ள தேவையில்லாத விடயங்களை வந்து நீங்கள் செய்கிறதை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கும் வந்து ஒரு விடயத்தை எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இடதுகை வலதுகை இருக்கிறார்கள், எல்லாம் செய்வார்கள். இப்போ கடைக்கு நாங்கள் போகிறோம், தங்கத்தை வாங்கி கொடுக்குறோம். தங்கத்தை வாங்கி கொடுத்தா பிறகு அதுக்கு ஒரு காசுட்டு தங்கத்தை எடுத்துருவிடும். தங்கத்தை எடுத்தா அப்புறம் என்ன செய்யணும், சேதாரம் கூலி. அது என்ன சேதாரம் கூலி? நானும் நகை வாங்குறேன்னா ஒரு கடைக்கு தான் போவோம். அப்போ நான் இதை நகை கடைக்கார அன்னையோட கைக்கு அது என்ன சேதாரம் கூலி? தங்கத்தை நாங்கள் தாரோம், கூலி எடுக்கலாம். அது என்ன சேதாரம்? சேதாரம் உங்களுக்கு வருதா? இல்லை, அவைகளுக்கு தான் அது போகுது. அப்போ அப்படி சில இடங்களில் சில சேதாரங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து பெருசுபடுத்தாமல் அதை விட்டு கொடுத்து போகணும். மற்றது நீங்கள் வந்து எப்பயும் வந்து என்ன, ஒரு நம்பிக்கைக்குரியவர்களை நீங்கள் நியமிக்கணும். அவர்கள் வந்து நம்பிக்கையாக இதை செய்வார்கள்னா நம்பிக்கைக்குரியவர்களை நியமித்து நீங்கள் செய்யலாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு தடவை நம்பிக்கைக்குரியவரை நியமிச்சிட்டிங்களா அந்த நம்பிக்கைக்குரியவரோட பயணப்பட கற்றுக்கொள்ளணும். இது சிலர் அப்படி இல்லை,
10 நாளைக்கு ஒருவரை மாற்றி கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த ஃபோனுக்கு வந்து நம்பரை மாற்றுவது போல அதுகளை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் அங்கே வந்து முதலீடுகள் செய்கிறார்கள், பெரிய லெவலில் செய்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வந்து இப்போயும் வந்து நேஷனாலிட்டி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் டபுள் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டபுள் சிட்டிசன்ஷிப் எல்லாம் இருக்குது. அதுகள் எடுத்துக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சொத்துகள் எல்லாம் உங்களுக்கு அது பாதுகாப்பாக இன்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. பொதுவாக அங்கு உள்ளவர்கள் வந்து அட்டையை சுருக்கமாக சொல்ல போனால் அட்டையை போட மாட்டார்கள். அவர்கள் வந்து உங்களோட கதைப்பார்கள், அண்ணன் உங்களுக்கு இந்த வசதி திட்டம் இருக்குது, இதில் வந்து எங்களுக்கு ஒரு 4 பேரை இருந்தால் 2 பேரை பார்த்தாங்க, நாங்கள் ஒரு வீட்டை போட்டு இருக்கிறோம், நீங்கள் 2 பேரை பார்த்தோம், இப்படித்தான் அவர்கள் கேட்பார்களே தவிர சில அடாவடித்தனங்கள் நடந்தால் கூட இப்போ இருக்கிற அனுர் அரசாங்க ஜனாதிபதியினுடைய சட்டத்திட்டத்துக்களில் யாரும் எதுக்கும் இலகுவாக செய்ய முடியாது. சட்டம் அவ்வளோ இறுக்கமாக வந்துட்டது. அதனால் விட்டு கொடுத்திருக்கணுன்ற காட்டித்தான் இந்த காணொலியை தவிர பிரச்சனைகளுக்காக அல்ல. நீங்கள் வந்து உலகத்தையே வேதஞ்சொல்லு, உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலும் உனக்கு என்ன லாபம்? ஒரு படுக்கையில் தான் படுக்கலாம், ஒரு கோப்பையில் தான் சாப்பிடலாம். இந்த 2க்கும் விடப்பட்டால் தான் வாழ்க்கை. எங்களுக்கு உலகம் முழுக்க வீடு காணி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். என்னென்னு கேட்டால் அங்கே வீடு வச்சிருக்கிற, இங்கே காணி வச்சிருக்கிற, இங்கே கடை வச்சிருக்காருன்னு சொல்லிவிடும். அதில் தவறில்லை, சொல்லிவிடும். ஆனால் சொன்னாலும் நீங்கள் ஒரே நேரத்தில் 3 வீட்டிலையும் நித்திர கொள்ள முடியுமா? ஒரே நேரத்தில் 2 நாட்டிலையும் போய் இருக்க முடியுமா? முடியாது. ஒரே நேரத்தில் 2 கோப்பையில் சோறு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய ஒரு வட்டம். ஆனால் நாங்கள் அந்த வட்டத்துக்கு இல்லை 4 பேருக்கு நல்லது செய்து விட்டுட்டு கடந்து செய்கிறது தான் நல்ல வழக்கம். எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்கணும். எப்படி என்று கேட்டால் என்னை விட ஒருத்தனும் செய்ய இல்லை, நான் தான் எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் செய்தவற்ற கதையை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் வேடிக்கையாக இருக்கும். என்னென்னு கேட்டால் அவர் பலர்கிட்ட அட்டையை போட்டு தான் சில விஷயத்தை செய்து கொண்டிருப்பார். ஆனால் தான் செய்தன் என்று சொல்லுவார். இப்படியான சில காரியங்கள் இருந்து முதலாவது வந்து நிறைய மனநோயாளர்கள் வெளியே வரும். வெளியே வந்து எங்களிடத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கணும். அதுகளுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யணும். நானும் சில வேலை திட்டங்கள் இலங்கையில் செய்து கொண்டிருக்கிறேன். அது வந்து எங்களுக்கு நல்ல நம்பிக்கையுரிய தம்பி இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ திரும்ப நாங்கள் என்னுடைய வேலை திட்டங்களை தொடங்குறதுக்குரிய ஆயத்தம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நானும் சில விடயங்களை இலங்கையில் வந்து சில காரியங்களை செய்ய விருப்பப்பட்டிருக்கேன். எனக்கு முழுமையான காரியம் நான் அடிக்கடி கதைக்கிறது தம்பியோட. நான் இந்த 17% ரெஸ்டாரண்ட்டுகளோட வெளிநாட்டு ஸ்டைலில் ஒரு இடத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட்டை கட்டி அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 25 பேருக்காவது வேலை கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து வெளிநாட்டு ஸ்டைலில் வச்சுருக்கணும்னு எனக்கு பயங்கர விருப்பம். அது இங்கே செய்யணும்னு நினச்சினா இங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தால் எல்லாம் பெரிய விலையர். அதோட வந்து இங்கே வந்து வரிப்படங்கள் இருக்குது, கொந்தாவல், மற்றது ஒரு எம்ப்ளாயரை டிக்ளேர் பண்ணினா அதுக்கு வந்து வில்தான் பேக்கு வந்து அதுக்குரிய பணங்கள் கட்டணும். அடுத்தது கேபிஸ், பீலோன், மற்றது அது இதண்டு சொல்லி ஏகப்பட்டது செலவுகள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறேன். இனி வர நாட்களில் நானும் கூட ஓடி ஆடி எல்லாத்தையும் சேகரித்து போட்டு இலங்கையில் வருகிற நாட்களில் ஒரு அழகான இடத்துல அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்கணும் நீண்ட நாள் ஆசை. அதை யார் செய்வார்? பரத்தில் இருக்கிற பரமபிதா எனக்காக எல்லாத்தையும் செய்வார். எங்களுடைய மாமிச சரீரத்தால் எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் ஆவிக்கு ரீதியான விஷயத்தில் நான் ஜெபிக்க தேவனாக தருவேன். நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். அது எனக்குரிய ஒரு வீட்டு திட்ட வேலை ஒன்று நடக்க போகுது. அது முழுக்க கட்டி அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடித்து அதெல்லாம் வெளியே வந்துட்டு அடுத்த கட்டமாக என்னுடைய இலக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்று எடுத்தெல்லாம் செய்து போட்டு அதுக்கு பிறகு இலங்கையில் போய் இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கொண்டிருக்க காலம் ஓடிக்கொண்டிருக்க மட்டும் நான் தேவனுக்குள்ள நினைக்கிறேன். அது நல்லபடியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி அமையும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் இப்படியான வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓடியாடி உழையுங்க. காலம் போய் விட்டுதுன்றால் கலைச்சாலம் பிடிக்க முடியாது. வாழப்போது ஒரு வாழ்க்கை, அதை சீரஞ்சிறப்பமாக வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னிமலை 3GT பண்ண நன்றி, வணக்கம் நண்பர்கள், தம் சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.